இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியே நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கடந்து வந்து நம்மோடு இரக்கத்தை குறித்து பேசும்படியாகவும், இரக்கமில்லாமல் செல்லுகிறவர்களுடைய பாதை எவ்வாறு முடியும் என்பதை குறித்தும் இந்த நேரத்திலே சொல்லுவதற்காக நம்மோடு இடைபடுகிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நாம் கர்த்தர் சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் கரத்திலிருந்து இரக்கமும் கிருபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது, நாம் மற்றவர்கள் மீது இரக்கத்தை காட்ட வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உண்மையான இரக்கம் என்பது என்ன அப்படி என்றால், நாம் மனஸ்தாபப்படுவது, மற்றவர்களுக்காக பரிதவிப்பது, பரிதாபம் காட்டுவது மாத்திரம் இரக்கம் என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. உண்மையாகவே தேவை இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதும், பிறர் செய்த குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்து அவர்களை மனதார ஏற்றுக்கொள்வதுமே உண்மையான இரக்கமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நம்ம மீது அவர் வைத்திருந்த இரக்கத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை தங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படியாய் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் செய்கிற குற்றங்கள் பாவங்கள் அவர்களுடைய மீறுதல்களை எல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு இரக்கப்பட்டு அவர்கள் பாவங்களை குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்து மனதார அவர்களை நடத்த வேண்டும் என்பதை தான் இரக்கம் என்று பொருள் கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மோடு இன்று கடந்து வருகிறார். வேதத்திலே சில வசனங்கள் சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று. எபிரேயர் 4:16 பார்த்தோமேயானால், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் உன்னதமான தேவன் நம் மீது அன்பு வைத்து நம் மீது காட்டின இரக்கத்தின் நிமித்தமே நாம் எல்லாம் இன்று பிழைத்திருக்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவதற்கு தாமதப்படுகிறோம், தயக்கம் காட்டுகிறோம். வேதத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இதை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். மத்தேயு புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே 21லிருந்து 35வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால், ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவிற்கு ஊழியக்காரனாய் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு கணக்கு பார்க்கும்படியாக அவனை கொண்டு வருவார்கள். அவனுக்கு நிர்வாகம் செய்ய திராணி இல்லாத காரணத்தினால் அவன் வாங்கின கடத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அந்த ராஜாவால் அறிவுறுத்தப்படுவான். அவன் அந்த ராஜா சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, என்னால் முடியாமல் போய்விட்டது, எனக்கு திராணி இல்லை, எனக்கு நீ மன்னியும் என்று அவன் சமூகத்தில், ராஜாவின் சமூகத்தில் ரொம்பவும் அழுது முழங்கால் படியிட்டு வருந்திக்கு வேண்டிக் கொண்டதுனால அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனுடைய அந்த கடன்களை எல்லாம் மன்னித்து அவனுக்கு முழுவதும் விடுதலை செய்து அவனை அனுப்பிவிடுவான். ஆனால் அந்த ஊழியக்காரன் நடந்து போகிற வழியிலே தன்னுடன் வேலை செய்கிற உடன் வேலையாட்கள் இவனிடத்திலே 100 வெள்ளிக்காசு கடனாய் வாங்கியிருப்பார். அந்த 100 வெள்ளிக்காசை கேட்டு அவனை கழுத்தை பிடித்து நெரித்து இப்பொழுது கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவனை ரொம்ப வற்புறுத்துவான். அவனும் இவனைப் போலவே அவன் காலிலே விழுந்து, நான் குடித்து தீர்த்து விடுகிறேன், என்னால் இப்பொழுது முடியாமல் போயிருக்கிறது, நான் குடித்து தீர்த்து விடுகிறேன் என்று ரொம்ப வருந்தி கேட்டுக்கொள்வான். ஆனால் தன்னுடன் வேலை செய்கிற வேலையாட்களுக்கு அவன் இறங்க மனதில்லாமல் அவனை மிகவும் வருந்தி அவன் கழுத்தை நெரித்ததை மற்றவர்கள் பார்த்து இந்த எஜமானிடத்திலே வந்து சொன்னதும் அந்த எஜமான்
அந்த ஊழியனை வரவழைத்து அவனுக்கு அந்த கடன்களை எல்லாம் கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று அவனை கண்டித்து அவனுக்கு தண்டனை கொடுத்து அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத சம்பவத்தின் மூலியமாக நாம் எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம், எவ்வளவோ குற்றங்களை செய்கிறோம், எவ்வளவோ மீறுதல்களுக்கு உள்ளாகிறோம். நாம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் நம் தேவன் நம் மீது அன்பு வைத்து நாம் எவ்வளவுதான் மீறுதலாய் போனாலும் நம் மீது அவர் காட்டுகிற இரக்கத்தின் நிமித்தமாக நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீதிமான்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட தாமதப்படுகிறோம், தயக்கம் காட்டுகிறோம். கர்த்தர் இன்று இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலியமாக நமக்கு உணர்த்துகிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரமே இரக்கத்தை பெறுவார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டி நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாம் நடந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.